வந்து என்ன செய்யறாங்க, மக்களை டிஸ்பிளேஸ் ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம உணவு இல்லாம சாகிறது வச்சிருக்காங்க. இது பிழையான செயல்பாடு. உலகமே பார்த்துருக்கு. சம்பந்தமாக மே மாசம் 27 இதுவரைக்கும் இந்த சாப்பாடு எடுக்க போன பிள்ளைகள் பெரியோர்கள் எல்லாரும் 548 பேரை கொண்டிருக்கிறாங்க. இது மனிதனுக்கு தேயத்துக்கு சரியில்லாத ஒரு செயல்பாடு. எங்களுக்கு 1948ஆம் ஆண்டு இந்த படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பெரிய செய்யறதுக்கு அமெரிக்கன் செயல்பாடு. இது நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். உலகம் பூரா மக்கள் இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனா நாங்க இலங்கையிலேயும் நாங்க தொழிற்சங்கங்கள், வெகுஜன அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து நாங்க இந்த செயல்பாடு செய்யறோம். பேசுவாங்க அரசு இப்ப வாய் மூடிட்டு தான் இருக்குது. வாய் மூடி சரி வராது, பேச வேண்டும். அதனால அரசுக்கு நாங்க உறுதியாக சொல்றோம், பேச சொல்லி. இன்றைய இலங்கையிலே நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இன்று நடத்துகின்ற இந்த மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் காசாவிலே மக்கள் கொல்லப்படுவதை கண்டித்து அநியாயமாக சிறு குழந்தைகளும் வயோதிபர்களும் தாய்மார்களும் என்று அங்கு ஒரு சுத்திகரிப்பு, மனித இனமே சுத்திகரிக்கப்படுகிறது. எனவே அதற்கு எதிராக உலகளாவிய ரீதியிலே இன்று அத்தனை மனித சமுதாயமும் இன்று கிளர்ந்தெழுந்திருக்கின்ற போது இலங்கையிலும் அந்த செய்தியை நாங்கள் அவர்களுடைய சர்வதேசத்தினுடைய போராட்டம், இஸ்ரேல் யூதர்களுக்கு எதிரான அந்த ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டத்துக்கு நாங்களும் அந்த சர்வதேச சமூகத்தோடு இணைந்து கொள்கிறோம், இலங்கை மக்களாகிய நாங்களும். எனவே அப்பாவி காசாவிலே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இலங்கையர்கள் என்ற ரீதியில் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அப்பாவி மனித படுகொலைகளை இஸ்ரேல் யூதர்கள், அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நான் ஷராஃப்தீன் அலி, ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளர், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர். இந்த இடத்திலே கொழும்பு மாநகரிலே, இலங்கையின் தலைநகரிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக ஒரு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை பேசும் பொழுது இலங்கை என்ற வார்த்தையை சேர்த்து உச்சரிக்காமல் பேச முடியாது. இலங்கை என்கின்ற நம்முடைய நாட்டின் வார்த்தைக்கும் இன சுத்திகரிப்பு என்ற வார்த்தைக்கும் ஏதோ ஒரு விதமான இணக்கப்பாடு இருக்கின்றது. இதே உலகத்தில் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத நாடு, அந்த நாடு உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு நாடு. உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு நாட்டை அடாவடித்தனம் செய்து அரவணைத்த கைகளை வெட்டி தீர்த்து அந்த காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொண்டு தீர்த்து ஒரு இன சுத்திகரிப்பை செய்து இன்று கள்ளத்தனமான ஒரு நாட்டை அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்த நாட்டிலே அனாதைகளாக, அகதிகளாக தினம் தினம் உயிரை பணயம் வைத்து நம்முடைய அருமை கலிமா உறவுகள், ஈமானிய உறவுகள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு ஒருவன் கை வைத்தால், குண்டு வைத்தால் அது தற்பாதுகாப்பு, அவன் திருப்பி அடித்தால் பயங்கரவாதம். எழுதப்படாத இந்த அநீதி, இந்த நியதி நிறுத்தப்பட வேண்டும். உலகத்துக்கு சமாதானம் வர வேண்டும். பலஸ்தீன் மீண்டும் சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும். இஸ்ரேல் என்கிற நாட்டை இந்த நாட்டு அரசும் அங்கீகரிக்க கூடாது. அது பயங்கரவாத நாடுதான், அது அத்துமீறிய நாடுதான் என்கின்ற செய்தியை உலகத்துக்கு சொல்வதற்காக இலங்கை மக்கள் சார்பிலே